வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது பாரம்பரிய சுவைமிக்க வாழைப்பூ குழம்பு செய்முறை தான். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூ, 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அரைத்த தேங்காய் விழுது, தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், ஊற வைத்த புளி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. முதலில் நாம் வாழைப்பூவை உரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாழைப்பூவை இதேபோல் உள்ளே உள்ள தண்டை எடுத்து உரித்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொண்டு பூண்டையும் நறுக்கி கொள்ள வேண்டும். பின் தக்காளி பழத்தை நறுக்கிவிட்டு நாம் இப்பொழுது ஒரு கடாயில் வாழைப்பூ குழம்பை தாளிக்கலாம். நாம் கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட வேண்டும். வாழைப்பூ குழம்புவிற்கு நாம் தாராளமாக எண்ணெய் விடலாம். இப்பொழுது கடுகு, உளுந்து, ஜீரகத்தை போடலாம். கடுகு பொரிந்ததும் நாம் நறுக்கிய வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு விடலாம். கறிவேப்பிலை போட்டு விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம் குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கையும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை போட்டு விடலாம். இதற்கு நாம் இஞ்சி பூண்டு விழுது போட தேவையில்லை. தக்காளி போட்டு நாம் நன்றாக வதக்கி விட வேண்டும். நாம் வாழைப்பூ குழம்பை கடாயிலோ மண் சட்டியில் வைத்தால்தான் சுவை அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் குக்கரில் வைப்பார்கள், ஆனால் கடாயில் வைத்தால்தான் சுவை அதிகமாக இருக்கும். இந்த அளவு தக்காளி வதங்கியதும் நாம் வாழைப்பூவை போட்டு விடலாம். வாழைப்பூ உரித்ததும் கடைசியாக உள்ள வாழைப்பூவை ஒரு சிலர் நறுக்கி போடுவார்கள், அல்லது நாம் அப்படியே போட்டுக்கொள்ளலாம். சுவையாகவே இருக்கும். நாம் இப்போது குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் போட்டு விடலாம். இப்பொழுது மசால் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நன்றாக கலந்து விட்டு நாம் மிதமான தீயில் வைத்து இப்பொழுது நாம் அரைத்த தேங்காய் விழுதை போட்டு விடலாம். தேங்காய் போட்டு நன்றாக கலந்து விட்டு நாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொள்ளலாம். நாம் ஒரு 10 நிமிடம் வேக வைத்த பின்புதான் புளி தண்ணியை சேர்க்க வேண்டும். நாம் கடாயில் ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிடம் மிதமான தீயில் வைக்க வேண்டும். 5 நிமிடத்திலே வாழைப்பூ இந்த அளவு நன்றாக வெந்துவிடும். இப்பொழுது நாம் புளி தண்ணியை ஊற்றிக்கொள்ளலாம். இந்த அளவு புளி தண்ணீர் ஊற்றவும் நாம் 10 நிமிடம் ஹை ஃப்ளேமில் வைத்து பின்பு மிதமான தீயில் ஒரு 5 நிமிடம் வைத்து இறக்கிவிடலாம். நாம் இந்த சமயம் உப்பு தேவைப்பட்டால் சிறிது சேர்த்து கொள்ளலாம். நாம் 1 ஸ்பூன் வெல்லமும் போடுவது குழம்பிற்கு சுவை மிக அதிகமாக இருக்கும். இப்படி மிதமான தீயில் ஒரு 5 நிமிடம் கழித்து நாம் இறக்கிவிடலாம். இப்பொழுது குழம்பு நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் இதை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வாழைப்பூ குழம்பு ரெடியாகிவிட்டது. இதை சாதத்துடன் நாம் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். மீன் குழம்பு சுவையிலேயே இது இருக்கும். நாம் சைட் டிஷ்ஷாக சிப்ஸ், அப்பளம் ஆகியவை வைத்தே சாப்பிட்டால் மிக அமர்க்கலமாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.